சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 28/12/2025 அன்று திருவண்ணாமலையில் நடந்த 6வது சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் சித்தப் பெருமக்கள் உரைத்த வாக்குகளின் தொகுப்பு இது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தைப் பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம். இந்த ஞான உரையை கேட்க வந்திருக்கிற நீங்க எல்லோருமே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்கள். நிச்சயமா. மகா சித்தர்களோட இந்த வழிகாட்டுதலை கேட்கும்போதே உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறது அகத்திய மாமுனிவர் சித்தன் அருள் மூலமா கொடுத்த ஒரு மிக முக்கியமான செய்தி. ஆமா, யோக ஜாதகம்னா என்ன, அது யாருக்கு அமையுங்கிறத பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம். இந்த உரையாடலுக்கு அப்புறம் கிரகங்களை விட சக்தி வாய்ந்தது எதுன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுப்பீங்க. சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. பொதுவா ஜாதகம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் பரிகாரங்கள் தானே ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த மூலம் ஜோதிடர்களோட கடமையே வேறன்னு சொல்லுதே. அங்கதான் விஷயமே ஆரம்பிக்குது. மாமுனிவர் என்ன சொல்றாருன்னா, ஜோதிடர்கள் பரிகாரம் சொல்றதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்கு. ஓ, அப்படியா? என்ன அது? அவங்க தர்மம் செய்ய வழிகாட்டணுமாம். தர்மமா? எந்த மாதிரி தர்மம்? குறிப்பா தாய் தந்தை இல்லாதவங்க, அப்புறம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு செய்யற உதவிதான் உண்மையான தர்மம்னு சொல்றாரு. ஓஹோ. அந்த தர்மத்தோட சக்தி இருக்கு இல்லையா, அது எந்த கிரகத்தோட தீய பார்வையும் ஜெயிச்சிடும்னு இந்த மூலம் சொல்லுது. இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ எல்லாரும் ஆசைப்படுற அந்த யோக ஜாதகம்னா உண்மையில என்னதான் அர்த்தம்? இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, யோக ஜாதகங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி கிரக அமைப்பை பொறுத்ததே இல்லையாம். கிரகங்கள் சம்பந்தம் இல்லையா? அப்புறம் எதை வச்சு முடிவு பண்றது? மூலம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரே ஒரு விஷயம்தான், கொல்லாமை. கொல்லாமையா? ஆமா, எந்த ஒரு உயிரையும் கொல்லாம வாழ்றவங்களோட ஜாதகம்தான் உண்மையான யோக ஜாதகம். இது ஒரு படி மேல போய் சொல்லுது, ஒரு உயிரை கொன்னுட்டா ஜாதகம் எவ்வளவு சிறப்பா இருந்தாலும் அது பாவ ஜாதகமா மாறிடும்னு. அதேதான். அதுல எத்தனை ராஜயோகம் இருந்தாலும் சரி, அது உடனே பாவ ஜாதகமா மாறிடும்னு நேரடியா சொல்லியிருக்கு. உயிரை கொல்லாதே அப்படிங்கிறது இறைவனோட நேரடி உபதேசம்னு அழுத்தமா சொல்லுது. சரி, இது தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி உலகம் சந்திக்கிற பேரழிவுகளை பற்றி இதுல சில குறிப்புகள் இருக்கே, அது என்ன? ஆமா, இத நாம இன்னும் ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கணும். சமீபத்துல ஒரு பெரிய உலக அழிவு நடக்க இருந்ததாகவும், அத சித்தர்குள்ளர்கள் போன்ற மகான்களோட கூட்டு பிரார்த்தனை தான் தடுத்து நிறுத்தியதாகவும் இந்த மூலம் சொல்லுது. அப்போ தனிப்பட்ட பிரார்த்தனையை விட கூட்டு பிரார்த்தனைக்கு சக்தி அதிகமா? மிகச்சரியா சொன்னீங்க. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது அதுதான். எனக்காக வேண்டிக்கிறத விட்டுட்டு உலகம் நல்லா இருக்கணும், மத்தவங்க நல்லா வாழணும்னு நம்ம கூட்டா பிரார்த்தனை பண்ணும்போது, ஆமா, அதுதான் பேரழிவுகள்ல இருந்து நம்மள காக்குற ஒரு பெரிய கவசமா இருக்குமா. மத்தவங்களுக்காக நாம செயல்படும் போது நம்ம தேவைகள் தானா பூர்த்தியாகும்னு சொல்றீங்களா? அதுதான் இதுல இருக்கிற தெய்வீக ரகசியம்னே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த உரையாடல்ல இருந்து நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 3 முக்கியமான விஷயங்கள். சொல்லுங்க. 1, பரிகாரத்தை விட தர்மம் செய்யறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. 2, எந்த உயிரையும் துன்புறுத்தாம இருக்கிறது தான் உண்மையான யோக ஜாதகம். சரி. 3, சுயநலமா இல்லாம உலக நலனுக்காக பிரார்த்தனை பண்றது. மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க. அப்போ உங்க ஜாதகத்தோட உண்மையான வலிமை உங்க கையில தானே இருக்கு. கிரகங்கள் கிட்டயோ இல்ல ஜோதிடர்கள் கிட்டயும் இல்ல, நம்மளோட செயல்கள்ல தான் இருக்கு. ஆமா, உங்க செயல்களால உங்க விதியையே யோகமா மாத்திக்க முடியும். மகா சித்தர்களோடு இந்த அரிய செய்தியை கேட்டது உண்மையிலே ஒரு பெரிய புண்ணியம். இத நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க. ஆமா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு எல்லா சமூக ஊடகங்கள்லயும் பகிருங்க. இந்த ஞானத்தை பரப்புவது மத்தவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு மிக உயர்ந்த புண்ணிய செயல். இதுக்கு காப்புரிமையெல்லாம் எதுவும் கிடையாது. இது எல்லோருக்கும் சொந்தமானது. பொறுமையா கேட்ட உங்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடன் நுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவழிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.